ரெண்டாவது கொஷின், டிவைட் rupees 2602 between A and B so that the amount of A at the end of 6 years is equal to the amount of B at the end of 8 years, compound interest being at 4% per annum. தமிழில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்குமெனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன? அதாவது கொஷின் என்னென்னா, ரெண்டு பேருக்குமே கூட்டு வட்டி வந்து ஆண்டுக்கு 4% தான். ஆனால் ஒருத்தனுக்கு 6 வருஷம், இன்னொருத்தனுக்கு 8 வருஷம். அதாவது ஏக்கு 6 வருஷம், பிக்கு வந்து 8 வருஷம். ஸோ அந்த ரெண்டுக்குமே சமம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. சமம் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியினுடைய பங்குகள் என்ன அப்படிங்கிறது கொஷின். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. சரியா? இது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா மெத்தடில் போட்டால் ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் தான் கொடுக்கலையே. எக்ஸ் அமௌண்ட் இருக்கும். 1 + r/100. ஆர் வந்து அவனுக்கு வந்து 4% தான். நம்பர் ஆஃப் த இயர் வந்து 6. ஸோ அடுத்தது அந்த 2602 இந்த எக்ஸ் அமௌண்ட் போக மீதி தானே இவனோட பிரின்சிபலாக இருக்கும். ஸோ 2602 - எக்ஸு இன்ட்டு 1 + r/100. ஆர் வந்து இவனுக்கும் 4 தான், ஆனால் நம்பர் ஆஃப் த இயர் வந்து 8. ஓகே. ஸோ இந்த 6க்கும் இந்த 8க்கும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2602 - எக்ஸு ஆஃப் 1 + இந்த 4 அடித்தோம்னா 1/25 வரும் ஹோல் ஸ்கொயர். இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 26/25² வரும். ஓகே. அடுத்த ஸ்டெப்பு, இந்த 2602 - எக்ஸ் வந்து இந்த சைடு கீழே வந்துடுது. அப்போ x/2602 - எக்ஸ் ஈக்குவல் டு 26² 676, 25² 625. அடுத்தது இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் மாதிரி பெருக்கணும்னா 625x 676 × 2602 - எக்ஸ்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம், உடனே மல்டிப்ளை பண்ண போட வேணாம், ஆனால் டைம் வேஸ்ட் ஆகிரும். ஸோ 625x 676 × 2602 - 676x. ஸோ என்ன பண்ணலாம், இந்த -676ங்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1301x = 676 × 2602 வரும். அடுத்து எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 1301 இந்த சைடு கொண்டு போனால் 1301, இது 2301 2602 வரும். ஸோ இது ரெண்டையும் பிறகுனா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும் 1352. ஸோ அப்போ பியின் பங்கு எவ்வளோங்கிறது 2602 எக்ஸை கழிச்சோம்னா பியின் பங்கு கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1352, பிங்கிறது 1359, 1250. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. பிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏவோட அமௌண்ட்டு என்ன தெரியல, அதனால் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் 6 இஸ் ஈக்குவல் டு பி கொடுத்த பியோட பிரின்சிபல் பின்னு எடுத்துக்கிறோம். பி 1 + r/100 ஹோல் பவர் n வந்து 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 6க்கும் இந்த 8க்கும் கேன்சல் ஆயிரும். அவங்க வந்து இந்த பி இந்த சைடு வச்சுன்னா a/bன்னு வரும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸோ a/b இஸ் ஈக்குவல் டு 26/25 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா இந்த 1 + 4/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் a/b இஸ் ஈக்குவல் டு 676/625 வரும். இது ஒன்று ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ இதாக இருக்கும், அப்படி இல்லைனா இதனுடைய மடங்காக இருக்கும். ஸோ 676 ஆப்ஷன் இல்லை, அதனால் அடுத்தது இன்ட்டு 2 போட்டு 1352 1250 1250ங்கிறது ஆன்சரில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர்.